காவேரி ஸ்கூலுக்கு வரும்போது விஜய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு பர்த்டே விஷலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அம்மு அவங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லி பொக்கேலாம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த காவேரியும் பொக்கேவை வாங்கி வச்சுக்கிட்டு யோசனையோடு நின்றுக்கிட்டு இருக்க. விஜய் உடனே அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து, பொக்கேவை உங்களால் ஸ்கூலுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரி அதை வாங்குற மாதிரியே தெரியல. உடனே அம்மு, வாங்கிக்கோங்க மிஸ், நம்ம லன்ச் டைமில் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அம்முக்காக காவேரி அந்த சாக்லேட்டையே வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ஸ்கூலுக்குள்ளே போனதுக்கப்புறமா விஜய் காவேரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது சாரதா கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்த கங்காவும் யமுனாவும் விஜயை பார்த்து ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் தாத்தாவும் பாட்டியும் உங்களையும் காவேரியையும் பிரிக்கணும்னு எவ்வளோதான் முயற்சி பண்ணியிருந்தாலும் இப்போ பாருங்கள், நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அம்மு பாப்பாவை பற்றி விசாரிக்க, அம்மு பாப்பாவை நான் ஈவினிங் கூட்டிகிட்டு வரேன், எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட, எனக்கு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது, நான் ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் காவேரி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்கள ரூம்லேயே வச்சுட்டு வெளியே ஃபுல்லாக எல்லா டெக்கரேஷனையுமே கங்கா, யமுனா, சாரதான்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா யமுனா காவேரியோட கண்ணை கட்டி அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர, காவேரியும் கண் கட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஏதாவது சர்ப்ரைஸான்னு கேட்குறாங்க. உடனே கங்காவும் சாரதாவும், அது எப்படி நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, உடனே காவேரியும், நீங்கள் என்னை சும்மா கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன், இப்படி கண்ணை கட்டி அது பர்த்டே நாளப்போ கூட்டிகிட்டு வந்தா சர்ப்ரைஸ் இல்லாமல் வேறு என்னவா இருக்குன்னு சொல்ல, கங்கா உடனே, ஏண்டி நீ தான் டெப்யூட்டி கலெக்டர் ஆக்டர், ஆனால் உனக்குலாம் சுத்தமாக அறிவே கிடையாது, பாரு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அவளை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோன்றத கண்டுபிடிச்சிட்டா பாருன்னு சொல்ல, அதுக்கு யமுனாவும், அட இன்னும் கொஞ்சம் நாட்டில் தெரிய போகிறது, கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருக்கு, அதில் என்ன, பரவாயில்ல, சரி நம்ம செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க, ஆனால் காவேரி கிட்ட கங்காவும், இல்லை ஒரு சீஃப் கெஸ்ட்டு வரப்போகிறாங்களாம், அம்மா தான் சொன்னாங்க, என்னம்மா உன் மருமக வரப்போகிறாங்களா என்னன்னு காவேரி சாரதா கிட்ட கேட்க, கங்கா, யமுனா, சாரதான்னு சொல்லிட்டு 3 பேருமே என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, ஆனால் காவேரியும், இல்லைம்மா குமரன் மாமாவும் நிவினும் வரப்போகிறாங்களான்னு கேட்டேன், இல்லடி அவங்க வரதா இருந்தால் காலையிலேயே வந்திருப்பாங்க, நான் விஜய் தம்பியையும் அம்மா பாப்பாவையும் தான் கூப்பிட்ருக்கேன். கோபப்பட்ட காவேரியும், என்னம்மா நீ எதுக்காகம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம சும்மா ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அவங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்ற, இல்லடி இந்த ஊரில் அவங்கள மட்டும்தான் நமக்கு தெரியும், அதனால தான் சும்மா கூப்பிட்டேன்னு சொல்ல, ஆனால் காவேரி கோவப்படக்கூடாதுன்றதுக்காக கங்காவும், சரி விடு, இருந்தா என்ன, ஏதோ உன் பர்த்டேக்கு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா தானே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே விஜய் அம்மா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே காவேரியுமே சைலண்டாக அங்கே வந்த அம்மா பாப்பாவும் காவேரிக்கு மறுபடியுமே பர்த்டே விஷயம் சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட அம்மாவுக்கும் பர்த்டே, ஆனால் நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா கூட சேர்ந்து கேக் கட் பண்ணதே கிடையாது தெரியுமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கேக் கட் பண்ணும்போது அம்மா பாப்பா சொன்ன இந்த விஷயம் காவேரிக்கு ஞாபகம் வர, உடனே காவேரியும் அம்மா பாப்பாவை கூப்பிட்டு, நம்ம இந்த கேக்கை 2 பேருமே கட் பண்ணலாம், நான் எனக்காக கட் பண்ணுறேன், நீ உங்கள் அம்மாவுக்காக கட் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 பேருமே கேக்கை கட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்க்குற விஜயும் ஆனந்த கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கங்காவும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கங்கா எப்படியாவது காவேரியை விஜயை பிடிக்க வைக்கணுன்றதுக்காகவே விஜயை ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் விஜயும் காவேரியோட கண்ணுக்கு ரொம்பவே அழகாக தான் தெரியுறாங்க. அதனால காவேரி விஜயை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கங்காவோட பிளான் படி சீக்கிரமாக காவேரிக்கு விஜயை ரொம்பவே பிடிச்சிடணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க?